அனைவருக்கும் காலை வணக்கம். இருக்கவங்க எல்லாம் என் நண்பர்கள், வெகு நாளை நண்பர்கள். என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, எனக்கு பாரதியை பற்றி இவ்வளோ பேர் புகழ்ந்து பேசும்பொழுது எனக்கு ரியலாகவே ரொம்ப ஒரு மயிர்கூச்சரியமாக இருக்குது. எங்கள் நட்பு ரொம்ப வருஷம் நட்பு. அது பல கதைகள் சொல்லலாம். அந்த நட்பில் பாரதி கல்யாணத்துக்கு நான் தான் இது பண்ணேன். இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் ஆடியோ ஃபங்க்ஷனே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். பல மீட்டிங்கு வந்திருக்கேன் நான், அது ஒடுங்க. ஆனால் ஆடியோ லான்ச்சுன்னு பாரதி கூப்பிட்ட உடனே, பாரதிக்கு நான் என்றைக்குமே நோ சொல்ல முடியாதுல்ல. ஆனால் ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் பாரதியோடைய குணங்களையும் அவருடைய இதை பற்றி பேசும்போது எல்லாரும் ஒரே கருத்தோடு பேசிச்சு. அதில் அவர் உயர்ந்து நிற்கிறாரு பாரதி. அதான் உண்மை. அடுத்த பெரிய பட்ஜெட்லாம் பண்ண வேணாம் பாரதி. 500 கோடி 400 கோடிலாம் ஜோக் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த படம் நல்லா வரணுன்றது தான் எனக்கு ஆசை. நல்ல இயக்குனராக வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் பல கதைகள் வச்சுருக்கீங்க. அன்றைக்கி கூட ஒரு கதை சொன்னோம். ஒரு கதையை நான் சும்மா அவர் சொல்லி விட்டேன். அவர் கதை திரைக்கதை எழுதிட்டார். அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது ரெகுலராக கிடையாது. அது பாருங்கள். அது அடுத்தது தான் எடுக்க போகிறீங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அவர் தான் திரைக்கதை எழுதியிருக்கார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாரதி, என் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், இங்கே அத்தனை பேர் வந்திருக்கீங்க, நன்றி. ஃபஸ்ட்டு என்னோட நன்றி சொல்லணுன்னா என்னோட டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும். அவர் பார்க்குறக்கு ஆக்சுவலாக குழந்தை தான். இயல்பாகவே அவர் குழந்தை தான். அந்த செட்லேயே ஆகட்டும், அவர் பேசுகிற விதமாகட்டும், அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும், அப்படியே குழந்தைத்தனமாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். என்னை அழகாக காமிச்ச சாலமன் சார், நன்றி சார். ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சு என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ இளமாறன் சார். நான் பாட்டு கேட்ட உடனே சொன்னேன் சாலமன் சார் கிட்ட, ஞாபகம் இருக்கா சார்? சார் இது பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் சாங்காக அமைஞ்சிருக்கு. எடிட்டர் சார் அகமத் ப்ரோ, நாங்கள் ப்ரிவ்யூ ஷோவில் பார்த்தோம். அவ்வளோ கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். டயலாக் ரைட்டர்ஸ் ஹேமந்த் ப்ரோ, நானும் அவர் ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த படத்தில். எனக்கு என்ன சேஞ்சஸ் வேணுனாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், வித் டைரக்டர் சாரோட அப்ரூவலோட. அந்த ஃப்ரீடம் டைரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாரு. ஹேமந்த் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. ஹரிஷா, சாஸ்தா, அதுக்கப்புறம் எல்லா இந்து ஆல்ரெடி தெரியும். எல்லாருக்கும் நன்றி. இப்போது என்ன சொல்கிறது, ரொம்ப நர்வஸாக இருக்குது. இது என்னோட முதல் ஸ்டேஜ் தான். ஆக்சுவலாக ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் அறிமுகமாக இருக்கேன் ஹீரோவாக. ஆக்சுவலாக இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். ஏன்னா ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தான். நான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க ஒரு காரணமாக இருந்த ஒரே ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில் என்னோடய அப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் என்னை நம்பினார். இந்த சினிமா அப்படின்னு நான் தேர்ந்தெடுக்கும் போது என்னோடய ஃபேமிலி யாருமே நம்பலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பலை. என்னோடய அப்பா மட்டும்தான் நம்பினார். ஆக்சுவலாக அவர் தான் சொன்னார், நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பா இப்போது என் கூட இல்லை, ஸ்டில் மேலேருந்து பார்த்துட்ருப்பாருன்னு நினைக்கிறேன்.
அடுத்தது என்னோடய அம்மா. அவங்க என்றைக்குமே வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது இப்போ வரைக்குமே. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நான் எடுத்துக்கிட்டது இல்லை. இப்போ என்னோடய லைஃப்பில் அவங்களோட லைஃப்பில் யார் முக்கியம்னு பார்த்தா நான் மட்டும்தான். அம்மா வந்திருக்காங்க சார். அம்மாவை கூப்பிட்டுக்கலாமா ஸ்டேஜில் ஒரே ஒரு டைம்? மேலே மட்டும் பார்த்து அழகுபடுத்திக்கிட்டோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண விரும்பலை. தேங்க்யூ. ஆக்சுவலாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் ரொம்ப இயர்ஸாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பர்சனுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். என்னோடய அக்கா. எமோஷ்னலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி என்னோட பின்னாடி நிற்கிற ஒரே ஒரு பர்சன் வந்து என்னோடய அக்கா மட்டும்தான். அக்கா துபாயில் இருக்கா, பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இங்கே வந்த எல்லா பத்திரிக்கை நண்பருக்கும், கெஸ்ட்டு எல்லாருக்கும், என்னோடய கோ ஆர்டிஸ்ட், டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்குமே நன்றி. இது முதல் ஸ்டேஜ் இல்லை, இன்னும் மேலே மேலே போகணும். அதுக்கு மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட பாட்டை நாங்கள் முடிச்சிட்டோம். இனி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு. சரி, ஓகே, நல்லா வரும்னு நானும் என்னோடய டீமும் நம்புகிறோம். அதுக்கப்புறம் மேலே இருக்க வந்தோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.